ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து 30 வருடங்களாக ஆண்டுதோறும் கன்னிப்பெட்டி பூஜை செய்து வரும் குடும்பத்தினர் எவ்வித குறையும் பாதிப்பும் இன்றி எல்லா செல்வங்களையும் பெற்று நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். நீங்களும் கன்னிப்பெட்டி பூஜை செய்யுங்க, நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிங்க. கன்னிப்பெட்டி வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்து வர உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். கன்னிப்பெட்டி வழிபாடு நம் வீட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை செய்தால் மட்டுமே போதும். தேவையான பொருட்கள்: கிழங்கு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் தூள், புடவை, ஜாக்கெட் பிட், வளையல், மணி, காதோலை கருகுமணி, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பச்சரிசி, பத்தி, கற்பூரம், சாம்பிராணி, பன்னீர், தேங்காய், பூ, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மரிக்கொழுந்து, சிறிய மூடி போட்ட பிரம்பு கூடை அல்லது சிறிய மரப்பெட்டி. வீட்டில் செய்த பலகாரங்கள்: சுயம், உளுந்து வடை, சைவ சமையல் சாம்பார், உருளை, கேரட், பீன்ஸ் காய்கறிகளை பயன்படுத்துங்க. பாயாசம், கூட்டு பொரியல். தேவையான பிரசாத உணவுகளை தயார் செய்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒரு வெற்றிலை மீது வைத்து பூ வைங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இதை எல்லாத்தையும் பிள்ளையார் முன்னாடி வச்சிடுங்க. புடவை, ஜாக்கெட், வளையல், மணி, சீப்பு, சோப்பு, கண்ணாடி, சாந்து பொட்டு, கிழங்கு மஞ்சள், காதோலை கருகமணி இது எல்லாத்தையும் ஒரு தாம்பலத்தட்டில் வைங்க. அதற்கு மேலே மரிக்கொழுந்த வைங்க. மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் ஒரு நல்ல விளக்கை ஏற்றுங்க. தயார் செய்து வைத்துள்ள பலகாரம், பிரசாத உணவுகளை வாழை இலையில படையுங்க. இப்போ சாம்பிராணி போட்டு வத்தி பொருத்தி வைங்க. தேங்காயை உடைச்சு மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் 2 பக்கமும் வைங்க. இப்போ படையலை சுற்றி கற்பூரம் காட்டி உங்க குலக்கண்ணிய உள்ளம் உருகி வணங்குங்க. படையலிட்ட உணவை வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும். மறுநாள் காலையில பூஜையில வைத்த புடவை, ஜாக்கெட், வளையல், பொட்டு, கண்ணாடி, சீப்பு எல்லாத்தையும் மரப்பெட்டி ஒன்று தயார் பண்ணி வைங்கன்னு சொன்ன இல்லையா, அதுக்குள்ள அழகாக அடுக்கி அதன் மேலே ஒரு துணி போட்டு பிள்ளையாருக்கு போட்ட பூ, மரிக்கொழுந்து இதையெல்லாம் வச்சு பெட்டியை மூடி கன்னி மூலையில உயரமான இடத்துல வச்சிடுங்க. இதே போல அடுத்த வருடம் செய்யும் போது முதல் வருடம் பெட்டியில வச்சோம் இல்லையா, அந்த புடவை, அணிகலன் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த வருஷம் படைக்கிறீங்க இல்லையா, அந்த பொருட்களை எடுத்து இதே மாதிரி வச்சு மூடி கன்னி மூலையில உயரமான இடத்துல வச்சிடுங்க. வெளியில எடுத்தீங்க இல்லையா, அந்த புடவை அணிகலன்களை வீட்டு பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். இவ்வாறு செய்து வர உங்கள் குடும்பம் மிகவும் செழிப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். ஓம் காளிதாயே போற்றி. ஓம் அன்னையே போற்றி. ஓம் ஓம் ஓம்.